Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous videoல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா lambda function எப்படி வந்துட்டு ஒரு user defined functionலயும் எப்படி வந்துட்டு ஒரு high order functionலயும் implement பண்றதுங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெரியவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ மேப் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பைத்தான்ல நார்மலா ஃபங்க்ஷன்ஸ்னா என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே கிளியரா தெரியும். சோ இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டு ஒரு சின்ன டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சோ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு என்னோட ஃபங்க்ஷனுக்கு தருவேன். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த நம்பரோட இந்த நம்பர் ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 எடுத்தது அப்படின்னா 1 + 1 ஆட் பண்ணி 2 அப்படின்னு வரணும். 2 எடுத்தது அப்படின்னா 2 + 2 ஆட் பண்ணி 4 அப்படின்னு வரணும். 3 எடுத்தது அப்படின்னா 3 + 3 ஆட் பண்ணி 6 அப்படின்னு வரணும். 4 எடுத்ததுன்னா 4 + 4 ஆட் பண்ணி 8 அப்படின்னு வரணும். 5 எடுத்ததுன்னா 5 + 5 ஆட் பண்ணி 10ங்கிற அவுட்புட் வந்து வரணும். சோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு இன்புட்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு கொடுப்பேன். சோ அந்த ஃபங்க்ஷன்ல செட் ஆஃப் லைன்ஸ் எழுதிருப்போம். சோ இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அவுட்புட் என்னவா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். சோ இப்போ இந்த டாஸ்க்கை எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்க அவுட்புட் வந்திருக்க அவுட்புட் நமக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கு. சோ 2 4 6 8 10 இந்த இடத்துலயும் 2 4 6 8 10 இருக்கு. கொடுத்திருக்க நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த இடத்துல 1 2 3 4 5 தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன். சோ உள்ள வந்துட்டு அந்த நம்பரோட அந்த நம்பர் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக n + n அப்படின்னு நான் வந்துட்டு கண்டிஷன் இந்த இடத்துல கொடுத்துறேன். சோ கண்டிஷன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ என்ன நம்பர் ஆட் ஆகணுங்கிறத இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நான் வந்துட்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஃபார் லூப் வந்து இந்த இடத்துல எதுக்காக நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுத்து ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், அடுத்து இந்த நம்பருக்கு போகணும், அடுத்து இந்த நம்பருக்கு போகும். சோ இந்த மாதிரி அடுத்தடுத்து போகணும்ங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ எதுக்காக இந்த இடத்துல ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 1 எடுத்தது அப்படின்னா 1ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு எம்டி லிஸ்ட்ல எடுத்துட்டு போய் போடணும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு எம்டி லிஸ்ட் கொடுத்திருக்கேன். சோ எதுக்காக இந்த எம்டி லிஸ்ட்ங்கிறத ஃபார் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீடைலா புரியும். சோ ஃபார் லூப்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். இந்த இடத்துல என்கிட்ட என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5ங்கிற நம்பர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1ங்கிற நம்பரை பாயிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் 1ங்கிற நம்பர் எடுத்துட்டு உள்ள போகும். இந்த இடத்துல என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல அப்பெண்ட் பண்ண சொல்றேன். அதாவது இந்த ரிசல்ட்ல அப்பெண்ட் பண்ண சொல்றேன். அப்பெண்ட்ங்கிறது லிஸ்டோட ஒரு பில்ட்னான மெத்தட். நம்ம என்ன ஆபரேஷன் சொல்றோமோ அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட போய் நம்மளுக்கு அப்பெண்ட் பண்ணிடும். இந்த இடத்துல என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் NUM அப்படின்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல அடிஷனா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். நம்பர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க இந்த 1 தான் நம்மளுக்கு இந்த நம்பர்ல இருக்கும். சோ 1 அப்படின்ட்டு இருக்கும். சோ அடிஷன் ஆஃப் 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். சோ 1 + 1 வந்துட்டு 2 அப்படின்னு வரும். சோ இதை வந்துட்டு எங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சோ ஃபங்க்ஷனை கால் பண்ண இடம் வந்துட்டு இதுதானே. சோ இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். இந்த 2வை எங்க அப்பெண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல அப்பெண்ட் பண்ணும். சோ ரிசல்ட் இந்த இடத்துல எம்டி லிஸ்ட் இருக்கா, இந்த இடத்துல 2 அப்படின்னு நம்மளுக்கு போய் அப்பெண்ட் பண்ணும். சோ அடுத்து வந்துட்டு செகண்ட் நம்பரை பார்க்கும். சோ செகண்ட் நம்பர் எடுத்துட்டு அடிஷன் ஆஃப் 2 நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். சோ 2 அப்படின்னா திரும்ப கால் போகும். அப்ப நம்மளுக்கு 2 + 2 அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணும். ஆன்சர் 4 அப்படின்னு வரும். சோ 4 ரிட்டர்ன் பண்ணும். 4 ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல திரும்ப அப்பெண்ட் பண்ணும். அடுத்து நம்மளுக்கு 3ங்கிற நம்பர் எடுத்துட்டு போகும். அடிஷன் ஆஃப் 3 அப்படின்ட்டு வரும். சோ அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 3 + 3 வந்துட்டு 6ங்கிற அவுட்புட் வந்து வரும். சோ 6ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல அப்பெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 போய் நம்மளுக்கு போய் பார்க்கும். சோ அடிஷன் ஆஃப் 4 அப்படின்னா 4 + 4 வந்துட்டு 8ங்கிற அவுட்புட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணது இந்த இடத்துல அப்பெண்ட் ஆகும். சோ அடுத்து வந்துட்டு 5ங்கிற வேல்யூ எடுக்கும். சோ 5ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு வந்துட்டு 5 + 5 அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணும்போது 10 அப்படின்ட்டு வரும். சோ அந்த 10 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அப்பெண்ட் பண்ணும். சோ அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துல ஃபெட்ச் பண்ண எலிமெண்ட் இருக்காது, ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ரிசல்ட்ல 2 4 6 8 10 இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். சோ இப்படிதான் வந்துட்டு ஒரு நம்பரை அந்த நம்பரோட ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன்ல நாம இந்த மாதிரி கோட் எழுதுறதுனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவுட்புட் வந்து வரும். சோ இப்போ இதே ஃபங்க்ஷனை எப்படி நாம மேப் ஃபங்க்ஷன் வச்சு எழுதுறதுங்கிறத பாக்கலாம். சோ இந்த இடத்துல நான் கோட் நான் எழுதிட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல ரன் பண்ணும்போது
பாருங்க எனக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ நான் நம்பர்ஸ் வந்துட்டு 1 2 3 4ங்கிறத பாஸ் பண்றேன். சோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். சோ எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த நம்பரோட ஆட் பண்ணி 1 ஓட 1 ஆட் பண்ணி நமக்கு வந்துட்டு 2 அப்படின்னு வந்திருக்கு. 2 ஓட 2 ஆட் பண்ணி 4, அதுக்கப்புறம் 3 ஓட 3 ஆட் பண்ணி 6, 4 ஓட 4 ஆட் பண்ணி 8 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், எப்படி நம்மளுக்கு இந்த அவுட்புட் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க மேப் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு கீவேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். சோ மேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். சோ இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 2 பாராமீட்டர்ஸ் நீங்க வந்துட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர். சோ செகண்ட் பாராமீட்டர் என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டரபிள்ஸ் நீங்க வந்துட்டு பாராமீட்டரா நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணணும். அதாவது இட்டரபிள்ஸ் அப்படின்னா டப்பிள், லிஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அடுத்தடுத்து போய் நம்மளுக்கு வந்துட்டு ஃபெச் பண்ணுவோம் இல்லையா, சோ அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல செகண்ட் பாராமீட்டரா தரணும். மேப் நமக்குங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ங்கிறதுல நீங்க ஆல்ரெடி நீங்க வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறத நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணிருப்பீங்க. சோ இட்டரபிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை போய் நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும், அந்த ஃபங்க்ஷனை நம்மளுக்கு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த நம்பருக்கு அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அடுத்து என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அதுக்கு போய் அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி இட்டரபிள்ஸ்ல நீங்க வந்துட்டு எத்தனை செட் ஆஃப் நம்பர்ஸ் நீங்க கொடுத்திருந்தாலுமே, இந்த மாதிரி 1 2 3 எந்த நம்பர்ஸ் நீங்க கொடுத்திருந்தாலுமே இந்த ஃபங்க்ஷனை இந்த ஒவ்வொரு நம்பருக்குமே நம்மளுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்கும். சோ இப்படிதான் வந்துட்டு மேப் வந்துட்டு நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். சோ இந்த கான்செப்ட் வச்சுதான் இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டேன். சோ ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த நம்பரோட ஆட் பண்ணணும். அதனால அடிஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் n plus n அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்பர்ஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4ங்கிறது நம்பர்ஸ் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோட மேப்ங்கிற பில்ட்-இன் மெத்தட் நான் வந்துட்டு கால் பண்றேன். உள்ள வந்துட்டு 2 பாராமீட்டர்ஸ் நான் வந்துட்டு கொடுக்குறேன். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனோட நேம், சோ அந்த ஃபங்க்ஷன் அடிஷன் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், அந்த அடிஷனை இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ செகண்ட் பாராமீட்டர் இட்டரபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த இடத்துல பாருங்க நான் வந்துட்டு ஒரு இட்டரபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், அதை வந்து நான் நம்பர்ஸ்ங்கிறதுல சேவ் பண்ணிருக்கேன். சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல நான் நம்பர்ஸ் அப்படின்னு நான் வந்து தரேன். சோ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க செட் ஆஃப் நம்பர்ஸ் நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும். சோ இந்த இடத்துல அடிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் நீங்க வந்துட்டு எழுதிருக்கீங்க. நம்பர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்ட்டு இருக்கும். சோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மேல போகும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட வேல்யூ வந்துட்டு 1 இருக்கும்போது 1 plus 1 பண்ணிட்டு 2 அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்துட்டு செகண்ட் நம்பருக்கு அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சோ 2 plus 2 4 வரும். அடுத்து 3க்கு அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 3 plus 3 6 வரும். 4க்கு பண்ணும்போது 4 plus 4 18 வரும். சோ இதுதான் நம்மளுக்கு மேப் ஃபங்க்ஷனோட அவுட்புட். அதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல வந்து சேவ் பண்றோம். ரிசல்ட்ல சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல என்ன இருக்கோ அதை வந்துட்டு லிஸ்டா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுவே பாருங்க ப்ரீவியஸ் கோட்ல நம்ம வந்துட்டு இத்தனை லைன் நம்ம வந்து எழுதிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதிருந்தோம், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்தோம், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபார் லூப், அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஆனா இதுவே இந்த இடத்துல மேப் ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம இந்த இடத்துல ஒரே லைன்ல நம்மளுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க் முடிஞ்சிருச்சு. நம்பர்ஸ் கொடுத்தாச்சு, ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு, இந்த ஒரு லைன் மேப்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்தாச்சு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். சோ இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த இடத்துல எதுக்காக இதை வந்துட்டு திரும்ப லிஸ்டா மாத்தி நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணிருக்காங்க, டைரக்டா இந்த ரிசல்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே இப்போ இந்த இடத்துல நம்ம மேப் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு அவுட்புட் வருது பாத்தீங்களா, இதை வந்து நான் அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ரிசல்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வராது, மேப் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு தான் வரும். சோ எதனால அப்படின்னா இந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டரபிள் ஆப்ஜெக்ட். சோ அதை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வராம இந்த மாதிரி மேப் ஆப்ஜெக்ட் தான் அவுட்புட் வரும். சோ அதனால அந்த ரிசல்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இட்டரபிள் ஆப்ஜெக்ட நம்ம வந்துட்டு லிஸ்ட் ஆப்ஜெக்டா நம்ம மாத்துறோம். சோ அதுக்காக தான் முன்னாடி இந்த இடத்துல லிஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ அப்ப நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு கிளியரா பார்க்க முடியும். சோ மேப் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. சோ மேப் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு கொடுப்போம், அதுக்கப்புறமேட்டு இட்டரபிள்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். சோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வச்சிருக்க இட்டரேட்டர்ஸை நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ அதை வந்துட்டு நாம ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, இதுவே மேப் ஃபங்க்ஷனையும் லாம்டா ஃபங்க்ஷனையும் எப்படி நம்ம வந்துட்டு கம்பைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம்.
சோ இந்த இடத்துல ஒரு கோட் போட்டிருக்கேன். சோ கோட் போட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. சோ லாம்டா ஃபங்க்ஷன்லயும் நான் வந்துட்டு அதே மாதிரி ஆபரேஷன் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்றேன். சோ செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவேன். அதை லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுட்டு அந்த நம்பரை அந்த நம்பரோட ஆட் பண்ணி அவுட்புட் வரும். சோ இங்க பாருங்க நம்பர்ஸ்ல 1 2 3 4ங்கிறத கொடுத்தாச்சு. சோ கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல மேப் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப் ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்னோட லாம்டா ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு எழுதுறேன். சோ தனியா லாம்டா ஃபங்க்ஷனா என்ன அது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். சோ இந்த இடத்துல லாம்டா ஃபங்க்ஷன் பத்தி என்னன்னு தெரியாம இருந்தது அப்படின்னா முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு பாருங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த செட் ஆஃப் லைன்ல என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறது உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியாது. சோ இப்போ நம்பர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. சோ அப்ப இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு அலோகேட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் 1 போகும். சோ 1 + 1 வந்துட்டு 2 அப்படின்ட்டு வரும். சோ அடுத்து வந்துட்டு 2 எடுக்கும். சோ 2 வந்துட்டு 2 + 2 4 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் 3 எடுக்கும். 3 + 3 6ன்னு வரும். அடுத்து 4. சோ 4 + 4 நம்மளுக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லாம்டால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து இருக்கும். சோ இதை வந்து நம்ம ரிசல்ட்ல நம்ம வந்துட்டு சேவ் பண்றோம். சோ சேவ் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ல இருக்கிறத லிஸ்டா மாத்தி பிரிண்ட் பண்றோம். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா நீங்க டிஃபைன் பண்ணிட்டு நீங்க வந்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் டைரக்டா நான் வந்துட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கூட நீங்க வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்து கொடுத்திருப்பேன். நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப் ஃபங்க்ஷன் வச்சும் லாம்டா ஃபங்க்ஷன் வச்சும் நான் வந்துட்டு ஆட் பண்ணி நான் வந்துட்டு அவுட்புட் எடுத்துட்டு வர போறேன். அதாவது இந்த 10ஐயும் 40யும் ஆட் பண்ணி அவுட்புட் வரணும், 20யும் 50யும் ஆட் பண்ணி அவுட்புட் வரணும், 60யும் 30யும் ஆட் பண்ணி அவுட்புட் வரணும். சோ லாம்டா ஃபங்க்ஷன் என்ன எழுதுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 2 வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ அதனால எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல 2 வேரியபிள்ஸ் நான் வந்துட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். சோ 2 வேரியபிள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவேன். எக்ஸுக்கு நான் என்ன பேராமீட்டர் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 நான் வந்துட்டு பேராமீட்டரா தரேன். சோ நம்பர் 1ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு, 20 இருக்கு, அதுக்கப்புறமேட்டு 30 இருக்கு. ஒய்ல வந்துட்டு என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 2 நான் வந்துட்டு கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 40, 50, 60 நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த 10ம் இந்த 40யும் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு 15ங்கிற அவுட்புட் வரும். சோ செகண்ட் வந்துட்டு 20, அதுக்கப்புறமேட்டு இந்த 50 ஆட் பண்ணிட்டு 17ங்கிற நம்பர் வரும். அடுத்து வந்துட்டு இந்த 30, அதுக்கப்புறம் இந்த 60 ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு 19ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டா வரும். சோ இதை வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்றேன். அதுக்கப்புறம் லிஸ்டா மாத்தி நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்றேன். சோ இந்த மாதிரி 2 வெவ்வேறு லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாஸ் பண்ணி கூட நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொரு கோட் போடுறேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்துட்டு கொடுப்பேன். சோ இந்த நம்பர் வந்துட்டு ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு எனக்கு வந்துட்டு என்னோட கோட் சொல்லணும். அதுக்கு தான் நான் கோட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கும், அந்த நம்பருக்கு வந்துட்டு மாடுலோ 2 வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்துட்டு ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா ஈவன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆட் நங்காவது ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இந்த இடத்துல எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இந்த இடத்துல பாஸ் பண்ணியாச்சு. சோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு லிஸ்டாவும் நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். சோ முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், மேப் பெர்ஃபார்ம் மட்டும் நம்ம வந்துட்டு இந்த ரிசல்ட்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை நம்ம வந்துட்டு லிஸ்டா மாத்துவோம். ஆனா இந்த இடத்துல வர அவுட்புட்டே நான் வந்துட்டு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணிடுறேன். சோ இந்த மாதிரியும் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈவன்ங்கிற என்னோட ஃபங்க்ஷனோட நேம் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோட இட்ரபிள்ஸ் அந்த நம்பர்ஸ் நாங்க சேவ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த நம்பர்ஸ் நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரா எடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு போய் செக் பண்ணும். 1 மாடுலோ 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக் பண்ணும். ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்ப நம்மளுக்கு எல்ஸ் ரன் ஆயிட்டு ஆடுங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். சோ எப்படி அவுட்புட்டா வரும்னு பாத்தீங்கன்னா பாருங்க பிரிண்ட் இந்த இடத்துல ரிசல்ட் கொடுத்திருக்கேன். சோ ரிசல்ட்ல நம்மளுக்கு ஆடுங்கிற அவுட்புட் சேவ் ஆகும். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும்போது ஆட்னு அவுட்புட் வரும். சோ அடுத்து வந்து 2 எடுக்கும். சோ 2 டிவைட் பை 2 பண்ணும்போது 0 தான். சோ இப்ப ஈவன் ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல ஈவன் வரும். அடுத்து 3 நம்பர் எடுக்கும். சோ 3 வந்துட்டு மாடுலோ 2 பண்ணும்போது 0 வராது. சோ ஆட்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ 4 வந்துட்டு டிவைட் பை மாடுலோ 2 பண்ணும்போது ஈக்குவல்ஸ் 0 தான். சோ அதனால ஈவன் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அடுத்து 5 எடுக்கும். மாடுலோ 2 பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0. அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஆட்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு மேப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம போட்டிருக்க இதே கான்செப்ட் வச்சுட்டு எப்படி ஆல்டர்னேட் மெத்தட்ல கோட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கான கோட் நான் போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் என்னவா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல எனக்கு வந்துட்டு அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இதுவே ப்ரீவியஸ் கோட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்பரை கொடுப்பேன். அந்த நம்பர் ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஈவன் அப்படின்னு சொல்லும், ஆடா இருந்தது அப்படின்னா ஆட்னு சொல்லும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியாச்சு. லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பீல லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் லாம்டால என்ன ஃபங்க்ஷன் நான் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a modulo 2 equals 0வா அப்படின்னு நான் வந்துட்டு செக் பண்றேன். எங்க செக் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல நான் வந்துட்டு செக் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கும், modulo 2 பண்ணும், equals 0வா அப்படின்னு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்திருக்கு. சோ அடுத்து வந்துட்டு செகண்ட் நம்பர் எடுக்கும். செகண்ட் நம்பர் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான், அதனால ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அடுத்து வந்துட்டு 3 எடுக்கும். 3 வந்துட்டு ஆட் நம்பர், அதனால ஃபால்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்துட்டு 4 எடுக்கும். சோ ஈவன் நம்பர்னால ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து 5 எடுக்கும், ஆட் நம்பர்னால ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. 6 எடுக்கும். 6 எடுத்தோம்னா ஈவன் நம்பர், அதனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மேப்புக்குள்ள லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். இதுவே உங்களுக்கு வந்து டிஃபைன்டா அந்த நம்பர் ஈவன் நம்பர் ஆட் நம்பரா நாங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு கூட நீங்க வந்துட்டு அதுக்குள்ள அந்த மேப்பை நீங்க வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க வந்துட்டு கொடுக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா இந்த மேப் ஃபங்க்ஷனா என்ன, அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ல எப்படி பண்ணுவோம், அதே ஆபரேஷனை மேப் ஃபங்க்ஷன்ல எப்படி பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு மேப் வித் லாம்டா ஃபங்க்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ங்கிறதும் ரொம்பவே கிளியராவும் டீடைலாவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.